அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்த விதைகள் எல்லாமே கிடச்சிது. எங்கேயோ பரனுக்கு மேலே இருந்தது, க்ளீன் பண்ணும்போது கிடச்சிது. அந்த டப்பாவோட மூடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அது பழசுன்னு. அந்த சீட்ஸோட பேக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் பார்த்தா 2021, 22 அப்படி காட்டுது. அப்போ நான் 2021 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு இடத்துல இருந்து விதைகள் வாங்குறோம்னா அது நம்ம ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளால யூஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே அந்த விதைகள் முளைச்சி வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதனால நான் என்ன நினச்சேன், இப்போ இந்த விதைகள் எல்லாம் விதைச்சி பார்க்கலாம், முளைக்குதான்னு பார்க்கலான்னு தான் இந்த வீடியோவை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதில் 2 வகையான வெண்டைக்காய் விதை இருந்தது, 2 வகை கத்திரிக்காய் விதை இருந்தது, அப்புறம் செடி முருங்கை இருந்தது. கீரை விதை மட்டும் நான் லோக்கலில் வாங்கினது. அது என்னென்னா, ஒன்று சிறுகீரை, இன்னொன்று அரைக்கீரை. இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது போக வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இது எல்லா விதைகளும் இருந்தது. இது கூடவே ஒரு கவரில் பவுடர் மாதிரி ஒரு பேக்கெட் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன்ல, அதை நான் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கும்ல, அதுதான் இருந்தது. அதில் எல்லாத்தையுமே சேர்த்தே நான் மேலே போட்டு வச்சுருந்துருக்கேன், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த விதைகள்லாம் நம்ம விதைச்சி பார்ப்போம். முளைச்சி வந்ததுன்னா வேறு தொட்டியில் மாற்றி வச்சுட்டு நம்ம செடியாக வளர்த்துக்கலாம். இந்த மிளகாய் செடி பாருங்கள், நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது நல்ல நீளமாக வரும் இந்த மிளகாய். இது வீட்டில் இருந்து தான் விதை எடுத்து, நம்ம காஞ்ச மிளகாயில் விதை வரும்ல, அந்த விதையை போட்டு தான் வளர்ந்தது. அம்மா வளர்த்துட்டு இருந்தாங்க. இதிலேருந்து நிறைய அறுவடை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இலைகள்லாம் அப்படியே காஞ்சு போகிற மாதிரி இருந்தது. தண்ணி ஊற்றினாலும் செடி வாடின மாதிரியே இருக்கும். பூக்கள்லாம் உதிரிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மிளகாய் வரவே இல்லை. நம்ம சேனலில் டெய்லி கிச்சன் வேஸ்ட்டை எப்படி உரமாக கொடுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண உடனே இப்போது செடியில் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோட லிங்க்கையும் முட்டைவோடோட ஃபர்டிலைசர் வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பயங்கர காற்றும் மழையுமா இருந்தது. அந்த கிளிப்பிங் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. காற்று மழைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால அன்றைக்கி அப்புறம் வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மம்மி எனக்கு பால்கனிலாம் நல்லா க்ளீன் பண்ணி தொட்டியெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் மண் கலவையை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்டன் சாயில் எடுத்துக்கிட்டேன். இதில் இருந்த கல் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு மண் கட்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால் உடச்சி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக மண்புழு உரம் சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். வேறு எந்த உரமும் நான் ஆட் பண்ணலை, இதுவே போதும்னு. மண்புழு உரம் நம்ம செடி வைக்கிறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜஸ்ட் விதைச்சி பார்க்க போகிறோம். முளைச்சி வந்ததுன்னா எப்படியும் வேறு தொட்டியில் மாற்றிடுவோம். அதனால இந்த அளவுக்கு மண்புழு உரமே போதும். அடுத்து நான் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். அடியில் எல்லாத்துலேயுமே ஓட்டை போட்டுக்கிட்டு நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மண் கலவையை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேனலில் ரீசெண்டாக கிச்சன் கம்போஸ்ட் பின் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி செடி வைக்கலான்ட்டு. எனக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா, இதே மாதிரி தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகா இந்த மாதிரி செடிகள் வளர்த்துக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம பால்கனியில் தானே செடி வச்சு வளர்த்துட்ருக்கோம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த விதை டப்பா கிடச்சிது. இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் விதைகள் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தமே 3 செடி முருங்கை விதை தான் இருந்தது. அது 3த்தையுமே நான் அந்த 2 கப்லையும் பிரித்து போட்டுக்கிட்டேன். அடுத்து வெண்டைக்காயில் 2 வகை இருந்தது. ஒன்று யானை தந்த வெண்டை, இன்னொன்று நீள் வெண்டை. 2 வகை இருந்தது. 2த்தையுமே நான் ஒரே பாட்டில் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு குழியிலையுமே நான் 2, 3 சீட்ஸ் அப்படியே ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஒன்று முளைக்கணுன்னா கூட இன்னொன்று முளைக்கும். ஆனால் இது பல வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றாவது முளைக்குதான்னு பார்க்கலாம் மொத்த விதையில இருந்து. விதை போட்டுட்டு இருக்கும்போதே உள்ளே ஒரு கருப்பு ஆடு இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, கல் தான். நான் அதை எடுத்து வெளியே போட்டுட்டேன். நம்ம எவ்வளோ தான் பார்த்து பண்ணாலும் இந்த மாதிரி எவனா ஒருத்தன் வந்து நிற்பான்.
நான் அடுத்தது போட்டது கத்திரிக்காய். ஒன்று செவந்தம்பட்டி கத்திரி, இன்னொன்று வெள்ளை கத்திரி. இருக்கிற மண்ணை நான் 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு 2 சைட்லேயும் போட்டுட்டேன். விதைகள் நிறைய தான் தூவி விட்டேன். நம்ம யூஸ்வலாக ஒரு குழி எடுத்து அதில் 2 விதை 3 விதை அப்படி போடுவோம். இது பழைய விதை தானே, அதனால எல்லாத்தையும் போட்டு விடுவோன்னு அப்படியே போட்டுட்டேன். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா முளைச்சி வந்துட்டா தான் நமக்கு இருக்க ஆப்பு. பால்கனியில் ஸ்பேஸ் கிடையாது, எங்கே எப்படி எந்த செடி வைப்போன்னு தெரியாது. அடுத்ததுலேயும் நான் இப்போ தக்காளி விதை போட்டுக்கிட்டேன். தக்காளி விதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி போட்டு விடுவோன்ட்டு அந்த பேக்கெட்டில் இருந்த எல்லா சீட்ஸுமே போட்டுட்டேன். அடுத்து நான் போட்டது நீளமாக இருக்க பச்சை மிளகாக்கான விதை. விதைகள்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் மேலே மண் போட்டு மூடிக்கிட்டேன். மீதி நம்மக்கிட்ட வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, அப்புறம் கொத்தமல்லி கீரைக்கான விதைகள் இருக்குது. நான் அதெல்லாம் போடலை. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கடைசியாக எல்லா விதைகளும் மூடுற அளவுக்கு மண்ணை சமப்படுத்தி எடுத்துக்கிட்டேன். பாட்டில் மூடியில் நான் ஓட்டை போட்டு வச்சு அதை வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். எப்படியும் நம்ம மக்கு வச்சு ஊற்ற முடியாது, இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அதனால் எல்லா இடத்துலையும் ஈரப்படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் 2 டப்பாவில் கீரை விதைகள் காட்டியிருந்தேன் இல்லையா, சிறுகீரையும் அரைக்கீரையும். அது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுட்டேன், கலந்து எல்லாம் வளரட்டும் அப்படின்னு. இந்த தொட்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தொட்டியை நம்ம தான் ரெடி பண்ணோம். இதில் கீரை விதைச்சோம். 2 வீடியோவுமே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். கீரை நல்லாவே முளைச்சி வந்தது. நம்ம நிக்கி பாய் சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. நிக்கி வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டு பூனைக்குட்டி தான். அதுக்கு மேலே ஏறி நடந்து படுத்து உருண்டு பெருசாக சம்பவம் பண்ணார். நான் திருப்பி விதை போட்டேன், திருப்பி அதுக்கு மேலேயும் நாசம் பண்ணி விட்டான். அதனால நான் மொத்தமாக கிளறி விட்டுட்டு இப்போ நான் 2 விதைகளும் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்ல, அதை மொத்தமாக தூவி விட்டுருக்கேன். மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. இப்போ நான் ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே இந்த தொட்டி வச்சுருக்கேன். மேலே ஏறி குதிச்சு வந்து நாசம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துட்டு போங்க. டாடா பை.